ஹாய் ஹலோ யாத்தேஷியாலினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தேயிலை தோட்ட பாட்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு தேயிலை தோட்ட பாட்டு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்கலாம். மக்கள் இயல்பாக தங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை பாடல்கள், கதை பாடல்கள் உள்ளிட்ட இலக்கிய வடிவங்களில் வெளிப்படுத்துகின்றனர். செவ்வியல் இலக்கிய மரபு பாடாத, சொல்லாத அல்லது புறக்கணித்த கரும்பொருள்களை எல்லாம் இத்தகைய நூல்கள் பாடும் பொருளாக்கின. அந்நியர்கள் வணிகம் செய்வதாய் இந்திய தேசத்திற்கு வந்தனர். ஆசை வார்த்தைகளை கூறி வேலைக்கு அழைத்தனர். பற்று வரவு குறிப்பேட்டில் 1க்கு 10ஆகவும் 100க்கு 1000ஆகவும் பொய்க்கணக்கு எழுதி இந்தியர்களை கப்பலில் ஏற்றி இலங்கை, அந்தமான் போன்ற தீவுகளில் தேயிலை தோட்டத்தில் சொற்ப கூலிக்கு சேர்த்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அங்கு துன்புற்றனர். காரணம் கல்வியறிவு இல்லாத குறைதான். 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினாலும் வெள்ளையர் வஞ்சத்தினாலும் ஆங்கிலேயரின் குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் கரும்புத் தோட்ட தொழிலாளர்களாகவும் தேயிலை தோட்ட கூலியாளர்களாகவும் கடல் கடந்து வேலை செய்தனர். அங்கு அவர்கள் அடைந்த துன்பங்களும் துயரங்களும் அவர்களை விம்பி விம்பி அளவைத்தன. வெகு சனங்களிடையே கும்மி பாடல்களாய் பாடப்பட்டு வந்தன. தேயிலை தோட்ட பாட்டு போன்ற சிறு நூல்களை இத்துயரத்தை பதிவு செய்தன. முகமது ராவுத்தர் இயற்றிய பாரத மக்களின் பரிதாபச் சிந்து என்ற தேயிலை தோட்ட பாட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கும்மி பாடல்கள் சில நமக்கு பாடமாய் அமைந்துள்ளன. ஈற்றுச்சீர் பெரும்பாலும் விலங்காய்ச் சீராய் வரும். இயற்கும்மி, ஓயிர்கும்மி, ஓரடி கும்மி என்பன கும்மியின் வகைகளாகும். பழமையான இந்திய தேசத்தில் பலவிதமான கைத்தொழில்கள் மிகுந்த சிறப்புடன் உயர்வாய் நடந்து கொண்டிருந்தன. பண்பாட்டிலும் ஆட்சித் திறனிலும் உலக நாடுகள் போற்றும்படி மணிமகுடம் போல செல்வச் செழிப்புடன் சிந்து விளங்கிய சிறப்புமிக்க நாடு நம் பாரத நாடு. இவ்வளவு சிறப்புமிக்க நமது இந்திய தேசத்தில் இடையில் அந்நியர்கள் வணிகம் செய்ததாய் கூறிக்கொண்டு வந்தனர். நமக்கு வருவாய் கொடுத்து நம்மை காத்து வந்த கைத்தொழில்கள் அனைத்தும் சிறிது சிறிதாய் காலம் பார்த்து காத்திருந்து கொள்ளையிட்டு கொண்டு நம்மை இழிவான விளக்கத்தினைப் போல் நடந்து தொடங்கினர். பிறந்து வளர்ந்த இடத்தில் பெருமையோடு வேலை செய்த காலம் போய் மனைவி குழந்தைகளுடன் துன்பத்தினாலும் பேயையும் நாயையும் விட கீழாகி போனோம். சில அறிக்கைகளை நயமாய் நம்மிடம் சொல்லி வேலைக்கு வருகிறீர்களா என ஆலைக்கரும்பு போல் ஆசை காட்டி குரங்காட்டிகளைப் போல் அந்த வெள்ளை அதிகாரிகள் அழைத்தனர். கூலி வேலை செய்த மக்கள் பற்றுவரவு குறிப்பு பேரேட்டில் 1க்கு 10ஆகவும் 100க்கு 1000ஆகவும் முரட்டுத்தனமாய் கணக்கு எழுதினர். வரவேண்டிய பாக்கிக்காக அவர்களையும் கப்பலில் ஏற்றி இலங்கை, அந்தமான் போன்ற தீவுகளில் வெள்ளையர்கள் தங்கள் தேயிலை தோட்டத்தில் சொற்ப கூலிக்குச் சேர்த்தனர். உண்ணும் உணவும் பிற தேவையான செலவுகளுக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் துன்புற்று மனைவி மக்களோடு மண்ணிலிப்பாம்பு போல் வாழ்ந்து வருவதை காணவில்லையா? ஆகையால் சகோதர சகோதரிகளே, இனிமேல் இந்த இரக்கமில்லாத வெள்ளை அதிகாரிகள் கூறும் பொய்யான உரையை கேட்டு மயங்கி விடாதீர்கள். தேயிலை தோட்டத்திற்கு சென்று இப்படி இந்தியர் துன்பப்படுவதற்கு காரணம் கல்வியறிவு இல்லாத குறைதான். இதனை கண்டு பிறகாவது உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றம் தரும் கல்வி தந்து குறைவின்றி ஒற்றுமையாய் வாழ ஊரில் வழி செய்து கொள்ளுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ இ-ஷாப்பிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.